இந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு வறுவல் செய்ய போகிறோம். இதை வந்துட்டு நம்ம இந்த நீல வாக்கில் அப்படியே நம்ம வாழைக்காய் கட் பண்ணோம்ல அதுமாரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், அப்படியே நல்லா கொஞ்சம் மெல்லிசாக நீட்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரக பொடி. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு லேசாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா பெசரியாச்சு. இந்த கத்திரிக்காயில் நல்லா 2 பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி தடவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மசாலா தடவிட்டு பார்க்கலாம். எல்லா காயிலுமே மசாலா தடவி இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். எல்லா காயிலுமே மசாலா தடவி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு நான் வந்துட்டு தோசைக்கல் தான் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவா இருந்தால் அதில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அதை அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்தோன்னா திருப்பி போட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் இப்போ வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படியும் கத்திரிக்காய் வறுத்து சாப்பிடலாம். எப்பொழுதும் ஒரே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் மாற்றி யோசித்து செய்யலாம். இது எல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.